இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்தை திடீர் என கைவிட்டது அமெரிக்கா. 800 பேரின் தூக்கு தண்டனையை நிறுத்தியதற்காக நன்றி தெரிவித்த ட்ரம்ப். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் உற்சாகமாக களை கட்டிய ஜல்லிக்கட்டு. களத்தில் ஆட்டம் காட்டிய முரட்டு காளைகளை அணைத்து அடக்கிய வீரர்கள். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் ஸ்டாலின் புதிய அறிவிப்பு. குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை. ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி. வணக்கம். வணக்கம். ஈரான் அரசு 800 பேருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றாததால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வன்முறையில் இறங்கியதால் காவல்துறையும் ராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தின. வன்முறை சம்பவங்கள் மற்றும் ஒடுக்கும் நடவடிக்கையில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மக்கள் போராட்டத்தை ஒடுக்கினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஏற்கனவே மிரட்டல் விடுத்த ட்ரம்ப், போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். ஈரான் மீதான தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சவுதி அரேபியாவும் கத்தாரும் அமெரிக்காவிடம் விளக்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், யாரும் தம்மை சமாதானப்படுத்தவில்லை என்றும் ஈரான் நடவடிக்கையில் தமக்கு திருப்தி ஏற்பட்டதால் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் கூறினார். தமது ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் ஈரான் ஆட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தூக்கு தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வாஷிங்டனில் வசிக்கும் ஈரானியர்கள் வெள்ளை மாளிகை அருகில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரானில் போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதனிடையே ஈரானில் இருந்து இன்று டெல்லி திரும்பிய இந்தியர்களில் பெரும்பாலான மாணவர்களும் புனித பயணிகளும் அங்கு தங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கினாலும் சில காளைகள் களத்தில் யாரையும் நெருங்க விடாமல் நின்று விளையாட்டு காட்டியது அனைவரையும் ரசிக்க வைத்தது. அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டுகளை தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியுடன் தொடங்கிய போட்டியில் முதலாவதாக அலங்காநல்லூரில் உள்ள முக்கிய கோயில்களின் காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்டன. 5 நிமிடங்களில் முடிந்த முதல் சுற்றில் களம் கண்ட 105 காளைகளில் 16 காளைகள் மட்டுமே பிடிபட்டன. முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான், திரைப்பட நடிகர் சூரி ஆகியோரின் காளைகள் வீரர்களுக்கு பிடிகொடுக்காமல் வெற்றி பெற்றன. கருப்பாயூரணி லட்சுமி ராமரின் காளை தனது கொம்பை வைத்து வீரர்களை மிரண்டு ஓட வைத்ததுடன் தரையில் படுக்க வைத்து மிரட்டி ஆட்டம் காட்டியது. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் பலர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்திருந்தனர். உயிரை பணயம் வைத்து விளையாடிய வீரர்களின் திறமையை அவர்கள் வியந்து ரசித்தனர். களத்தில் கண்ணாமூச்சி ஆடி விளையாட்டு காட்டிய காளைகளை வீரர்கள் பலர் அடக்கி வெற்றி பெற்றனர். 7வது சுற்றில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த காளை உரிமையாளர் கார்த்தி என்பவர், மலை மாடுகள் மலையில் மேய ஜல்லிக்கட்டு உறவுகள் ஆதரவு தர வேண்டும் என எழுதப்பட்ட பதாகையோடு களமிறங்கி வித்தியாசமான உடையுடன் பல்டி அடித்து ஆதரவு திரட்டினார். உடல் முழுவதும் விபூதியை பூசியபடி களத்திற்குள் இறங்கிய சிறுவர்களும் ரசிக்க வைத்தனர். தகுந்த மருத்துவ சேவைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் உடனே பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் முதலிடம் பெறும் வீரர்கள் இறுதிச் சுற்றில் களமிறங்கி விளையாட உள்ளனர். சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சார்பில் காரும், 2வது வீரருக்கு மோட்டார் பைக்கும், 3வது வீரருக்கு பைக்கும் பரிசாக வழங்கப்படுகின்றன. களத்தில் சிறப்பாக விளையாடும் காளைகளின் உரிமையாளருக்கு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக டிராக்டரும், 2வது சிறந்த காளைக்கு மோட்டார் பைக்கும், 3வது சிறந்த காளைக்கு பைக்கும் வழங்கப்பட உள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை தழுவிய சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த அவருக்கு சாலை நெடுகிலும் மக்கள் திரளாக நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். மைதானத்தில் விழா மேடையில் திரு ஸ்டாலின் அமர்ந்து வாடிவாசலில் இருந்து சீற்றத்துடன் பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் அடக்கியதையும் பிடிபடாமல் காளைகள் களமாடியதையும் கண்டு ரசித்தார். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் மோதிரங்களை அவர் பரிசாக வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில்
கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் மற்றும் அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாயில் உயர்தர ஜல்லிக்கட்டு பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புகளை காளை வளர்ப்போரும் வீரர்களும் வரவேற்றுள்ளனர். பணக்கார யாருமே மாடு பிடிக்கல, மாடு பிடிக்க இல்லாத ஏழையை தான் மாடு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிட்டு எங்களோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டு இந்த விட்ட அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப அரசுக்கு நன்றி. விவசாயிகளுக்கு பூரா வீரர்களுக்கு பூரா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்த பின் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்ட எல்லையான திருப்புவனத்தில் திரு ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரமக்குடியிலும் அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தியாகி இமானுவேல் சேகரன் முழு உருவ சிலையுடன் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இமானுவேல் சேகரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய திரு ஸ்டாலின் மணிமண்டபத்தை பார்வையிட்டார். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். முதல் வாக்குறுதியாக மகளிர் நலனுக்கான குலவிளக்கு திட்டத்தின் மூலம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இது குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நடைமுறையில் உள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்க அரசே இடம் வாங்கி வீடு கட்டித்தரும் அம்மா இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கிராமப்புறங்களில் கான்கிரீட் வீடுகளும் நகர பகுதிகளில் அடுக்குமாடி வீடுகளும் கட்டித்தரப்படும் என்றும் திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அதிமுக வாக்குறுதிகளை அளித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிச்சயமாக திமுகவை வெல்ல முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது யாருடன் கூட்டணி என்பது குறித்து சில தினங்களில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பு தமக்கு வரவில்லை என்று அவர் கூறினார். தாம் புதிய கட்சி தொடங்க போவதில்லை என்ற திரு பன்னீர்செல்வம் எடப்பாடி திரு பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினார். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தோல்வித்தான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தலில் வெற்றி பெறவில்லை. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் பேட்டியளித்த அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூட்டணி குறித்து யாரும் தமக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்றும் தனிப்பட்ட விவகாரங்களுக்காகவே டெல்லி பயணம் மேற்கொண்டதாகவும் கூறினார். சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியாக இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும். அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், மார்கழி மாதத்தில் திருமணமானு. எங்கள் இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு, அதுக்கு போனேன். எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் திரு தினகரன் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கல் திருவிழா இன்று வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் மாட்டுப் பொங்கலை அடுத்து 3வது நாளான காணும் பொங்கல் தினத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பமாக திரண்டனர். பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை ஓரத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காணும் பொங்கலையொட்டி சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெசன்ட் நகர் கடற்கரை, வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பிரபல சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர்.
கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டைக்கல் உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தவர்கள் விதவிதமான உணவுகளையும் ருசித்து மகிழ்ந்தனர். ஃபுல்லா கூட்டமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நாங்க கோவில்லாம் பார்த்தோம். கோவில் எல்லாமே ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு குவிந்த ஆயிரக்கணக்கானோர் பறவைகளை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு வஉசி பூங்காவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு ஆடல் பாடலுடன் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடினர். கொடிவேரி அணைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பவானி ஆற்றின் கரையோரத்தில் குடும்பத்துடன் பரிசல் பயணம் செய்தும் அருவியில் குளித்தும் மகிழ்ந்தனர். ஏற்கனவே 2 டைம்ஸ் இங்க வந்திருக்கேன். இது நல்லா இருக்கு. நான் முதல் டைம் வர மாதிரி இல்லை. இந்த டைம் நிறைய கிரௌடு, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அருவியில் குளித்தும் படகுத்துறையில் படகு சவாரி செய்தும் அவர்கள் உற்சாகமடைந்தனர். கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் கட்டுமர படகு போட்டி மற்றும் நீச்சல் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை பெரிய கோவில் எதிரே உள்ள ராஜாளி பறவைகள் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பல்வேறு நாடுகளின் வண்ணமயமான பறவைகளை கைகளில் ஏந்தி அவற்றிற்கு உணவு வழங்கி ரசித்தனர். கொடைக்கானல் அருவியில் குடும்பமாக நீராடியவர்கள் ஆற்றில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கத்தின் மால்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு மோடி ஹவுராவில் இருந்து அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தி வரை செல்லும் புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த ரயிலில் ஒரே நேரத்தில் 823 பேர் பயணம் செய்ய முடியும். மத்திய பிரதேசம் இந்தூரில் மாசடைந்த குடிநீர் பருகியதால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 4 பேரை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த மாதம் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்த பகிரத்புரா பகுதியையும் அவர் பார்வையிட்டார். இந்த சம்பவத்தில் 24 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 5 மாத குழந்தை உட்பட 7 பேர் தான் உயிரிழந்ததாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பாஜக அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கான உதவித்தொகை 21 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்த பொங்கல் பரிசு தொகையாக 2,15,00,000 பயனாளர்களுக்கு 6,453 கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இரவு பகலாக கூட்டுறவுத்துறையினர் அர்ப்பணிப்புடன் உழைத்து இந்தியாவிலேயே யாரும் நிகழ்த்தாத வரலாற்று சாதனையை படைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் திரு நாசர், மேயர் திருமதி பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் சித்தி விநாயகர் மாயன் பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் 650 காளைகளை அடக்க 300 காளையர்கள் களமிறங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கதேவன்பட்டியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 காளைகள் கலந்து கொண்டன. 300 காளையர்கள் தீரத்தை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு 46ஆம் ஆண்டாக குதிரை மற்றும் மாட்டு வண்டிகள் எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டன. சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. குதிரை வண்டிகளுக்கான ரேக்லா பந்தயம், கரிச்சான் குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை ஆகிய 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் குளிர்கால பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 173% கூடுதலாகவும், சென்னையில் 12% கூடுதலாகவும் பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,02,240 ரூபாயாகவும், 1 கிராம் 13,280 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 310 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் அரசு 800 பேருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றாததால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக காளைகளை தழுவிய சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.